அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபிஷ் கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த கிரேவிக்கு வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி சின்ன சைஸில் கொடுவா மீன் வந்து ஒரு மீன் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி 2 or 3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண மீனை துண்டு போட்டு எடுத்துக்கலாம். துண்டு போட்டுட்டு இதே மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மீனுக்கு வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட லிங்க்கை வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெயில் சும்மா லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஓரளவு குக் ஆனதும் இதே மாதிரி திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் லைட்டாக கீறிக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவில் கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால மீன் வந்து உடையாமல் அப்படியே முழுசாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கொதி வந்ததும் லைட்டாக இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிக்கீரை வந்து கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கெட்டியான தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 கப் சேர்க்குறேன். இது நல்லா சுவையாக இருக்கும். மல்லிக்கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ லாஸ்ட்லாம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
லாஸ்ட்டில் கோகனட் க்ரீம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுதான் இந்த மீன் கிரேவியை வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.